නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතෝ අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස දීඝා ජාගරතෝ රත්ති දීඝං සන්තස්ස යෝජනං දීඝෝ බාලානං සංසාරෝ සද්ධම්මං අවිජානතං. அனைவருக்கும் முன்மணிகள் துணை. புண்ணியவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் புத்தர் பகவான் அவர்கள் போதித்த ஒரு முக்கியமான தர்ம காரணத்தை எடுத்து அந்த தர்ம காரணத்தை பற்றி ஒரு தர்ம போதனையை போதிக்க போகிறோம். புண்ணியவர்களே, இதுக்கு முன்னாலேயும் நம்ம எல்லாரும் இந்த தமிழ் மொழியில் தர்ம தேசனை தர்ம போதனைகள் போதித்தோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டீங்க. அந்த போதனைகள்ல இருந்து புண்ணியத்தையும் சேர்த்துக்கிறீங்க. அதே மாதிரி புத்தர் பகவான் போதித்த தர்மத்தையும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு உங்களுடைய வாழ்க்கை அழகாக ஒரு புண்ணியமான வாழ்க்கையாக மாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். புண்ணியவர்களே, இந்த புத்தர் பகவான் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்து அவர் போதித்த அந்த தர்ம போதனை நம்ம எல்லாருக்கும் முக்கியமாக நம்ம வாழ்க்கை மாற்றுறதுக்காக உதவியாக இருக்கும். கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்ததை பற்றி பார்த்தா நன்றாக பார்த்தோம்னா, இப்போ நம்மளோடைய வாழ்கிற எவ்வளோ ஜாதிகள் இருக்குது. மனித ஜாதி, மிருகங்கள் ஜாதி அப்படின்னு எவ்வளோகள் இருக்குது. அவ்வளோ இருக்கிற போது நம்ம எதுக்கு மனிதனாகவே பிறந்தோம்னு அப்படி பார்த்தா, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவ்வளோ மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்களையும் ஜாதி எவ்வளோ இருக்குது. நாய் இருக்குது, பூனை இருக்குது, யானை இருக்குது, அப்படின்னு எவ்வளோ இருக்குது. நம்ம பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அப்படி அழகாக இருக்கிற உலகத்தில் பிறக்காமல் எதுக்கு நம்ம மனித உலகத்திலேயே பிறந்தோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறாரு, மனங் ஒசதீதி மனுஷோ. இதில் என்ன அர்த்தம்னா, இந்த நம்ம மனித உலகத்தில் பிறக்கிறோம்னா அது உயர்ந்த ஒரு ஜாதின்னு சொல்கிறாரு. உயர்ந்த ஜாதினா எதில் உயர்ந்து? அந்த காரணத்தை புத்தர் பகவான் போதிக்கிறாரு. நம்ம மனதில் உயர்ந்தனால தான் மனிதர்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் மனிதன் தானே. மனிதன் எதுக்கு உயர்ந்த ஒரு ஜாதின்னு சொல்கிறது? ஒரு எந்த ஜாதியை பற்றி இல்லை, மனித ஜாதி அப்படி தான் சொல்கிறேன். மனித ஜாதி எதுக்காக உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்க? இன்னும் பூனைகள், நாய், யானை அப்படின்னு சொல்கிற எவ்வளோ மிருக உலகத்தில் ஜாதிகள் இருக்குது. அந்த எதுலேயும் பிறக்காமல் நம்ம இதில் பிறந்திருக்கோம், மனித ஜாதியில். அப்படின்னா மனிதனாக பிறந்த நம்ம எல்லாரும் எதுக்காக மனிதனாக பிறந்த இந்த நம்ம எல்லாரும் ஒரு உயர்ந்த ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதுக்கு சொல்கிறாரு, மனதில் நம்ம எல்லாரும் உயர்ந்த ஒரு ஆட்கள். அதனால தான் நம்ம எல்லாரும் மனித ஜாதி தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்கன்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா அந்த உயர்ந்த ஜாதியாக பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம எல்லாரும் அந்த உயர்ந்த மனம் இல்லாத ஜாதி இருக்குது இல்லை? என்ன ஜாதி? அந்த நாய், பூனை, யானைன்னு சொல்கிற அந்த மிருக உலகத்தில் இருக்கிற அந்த எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் உயர்ந்த மனம் இல்லை. அதனால தான் அது கீழே ஜாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாரும் மனிதர்னு சொல்கிற நம்ம எல்லாரும் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறோம். எதுக்காக? உயர்ந்து இருக்கிறது மனதில் தான். ஆனால் இப்போ பாருங்கள், நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் மனிதனாக இந்த உலகத்துக்கு பிறந்து மற்ற ஜாதியில் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் தான் உயர்ந்த ஜாதி. மனசில் பெரிய சாளுங்க நம்ம தான். நல்லா யோசிக்க முடியும். நல்லது என்ன, கெட்டது என்ன, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அம்மா யார், அப்பா யார், அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடிஞ்ச ஒரு ஜாதி என்னன்னா மனித ஜாதி தான். அப்படின்னா நம்மளும் பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறந்து போகிறோம். இதே தான் வாழ்க்கை. பிறக்கிறோம்,
பிறந்து வாழ்கிறோம், என்னமாவது வேலைகள் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், சோறு சாப்பிட்றோம், ஆசையெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு அதே மாதிரி நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு போயிட்டோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. இப்போ உயர்ந்த ஜாதின்னு நம்மளும் அதே மாதிரி பண்ணிட்டு கீழே ஜாதின்னு சொல்கிற அந்த மிருகங்களை பற்றி பார்த்தா அதுவும் அதே தானே பண்ணுறது. அதுவும் பிறக்குது, அதுவும் வாழ்ந்து, அதுவும் இறந்து போகுது. அப்போ நம்ம உயர்ந்த மனதில் உயர்ந்த ஜாதின்னு சொன்னால் நம்ம என்னமாவது ஒரு விசேஷம் இருக்கணும். ஒன்றுமே விசேஷம் இல்லைனா எப்படி நம்ம உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறது? அப்படின்னா புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிறாரு, நம்ம யோசிக்கிறது, நம்ம நினைக்கிறது, நம்ம செய்கிறது, இது எல்லாமே என்ன செய்யணும்? மாற்றம் இருக்கணும். அந்த கீழ ஜாதிக்கு இருக்கிறதுக்கு மேலே நம்ம ஜாதி கொஞ்சம் உயர்ந்தா இருக்கணும், நினைக்கிறது எல்லாமே. அப்படின்னா அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் பற்றி பார்த்தா அதுகளுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. அது சொன்னால் கூட புரியாது அதுக்கு. அதனால அது என்ன பண்ணும்? எல்லாம் செய்ய வேண்டிய எல்லா பாவங்களும் செய்யும். என்ன ஆசை வருதோ மனசுக்கு என்ன வேணும் செய்யும். அதுக்கு தெரியாது ஒன்றும். அதுக்கு நான் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகிறேன், எப்படி வாழ்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. ஆசை மனசுக்கு வந்துச்சா அந்த ஆசை அனுபவிச்சுக்கிட்டு அது போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ தான் அதுக்கு வேணும். பசி வந்துச்சுன்னா சாப்பாடணும், அதுதான். அது நல்லதா கெட்டதா, இப்போ நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், ஒன்றுமே அதுக்கு தெரியலை. அதுக்கு தேவையும் இல்லை. அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்டு அது போய்கிட்டு இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லாம் மாற வேண்டும், நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். எப்படின்னா இப்போ பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தா மனிதனா பிறந்த நம்ம எல்லாரும் இப்போ ஒரு 50,000க்கு மேலே நம்ம வாழ்க்கை பார்த்தோம்னா நம்மளுடைய மனிதர்கள் எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு பிறந்து ஒரு சின்னதாக வீடு கட்டி எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த இருக்கிற இடத்துலையும் சின்ன வீட்டு இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஸ்கூல் போகணும், படிக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது ஒன்றே ஒரு தான், என்ன, நான் சாப்பிட்றதுக்காக என்னமோ தேடணும். அதுக்கு எனக்கு ஒரு சக்தி கிடைக்கணும், பலம் கிடைக்கணும், புத்தி இருக்கணும், எப்படி அதை செய்கிறதுன்னு தான் அவருக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா அப்படி இருந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் அதே தான் பண்ணாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க அதை செஞ்சாங்க, அவங்க பிள்ளைகளுக்கும் அது தான் பண்ணாங்க. ஒரு ராஜானா ராஜா கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது, அவர்கிட்ட வேலை பண்ணுறோம்னா அவரை எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அது வரைக்கும் பலம் இருக்குதோ அவளை தான் எடுப்பாங்க. அப்படின்னா நன்றாக பாருங்க, புத்தியுள்ள மனிதனா நம்ம நினச்சி பார்த்தா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் இப்போ எங்களோட வாழ்க்கை பற்றி பார்த்தா, மனிதர் பற்றி பார்த்தா நம்ம கொஞ்சம் மாறி இருக்கிறோம். அந்த காலத்தில் ஒன்றும் ஆசைகள் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த ஆசைகளோட வாழ்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கைக்கு இப்போ பார்த்தா ஆசைகள் ரொம்ப இருக்குது. நம்ம எல்லாரும் பிறந்து அம்மா அப்பாவோட இந்த காலத்தில் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதே வழியாக போய்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதே வழியாக தான் நம்மளும் போகிறோம். ஸ்கூல் போகிறோம், படிக்கிறோம், கார் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், பெருசாக வீடு வாங்குகிறோம், தனித்தனியாக இருக்கணும், பெருசாக ஒரு தோட்டம் எடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு மேலே பணக்காரனாக வாழணும், இப்படி வாழணும்னு ஆசை வச்சுக்கிட்டு அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம இருந்து போகிறோம். இதுதான் வாழ்க்கை. அன்னைக்கும் அம்மப்பா என்ன சொன்னாங்களோ அதே தான் செஞ்சாங்க, இன்றைக்கும் அம்மப்பா எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம வாழ்க்கை இதே தானா? வாழ்க்கை இதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். இதுதானே நம்ம வாழ்க்கை. இந்த காரணத்தை பண்ணுறதுக்காகவா நான் மனிதனாக பிறந்தேன்? அப்படின்னா புத்தர் பகவான் இன்னொன்று போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, மனிதனாக பிறக்கிறதுக்கே பெரிய ஒரு புண்ணியம் இருக்கணும்னு சொல்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் மனிதனாக பிறந்திருக்கோம், மிருகங்களை பிறந்தா பாருங்க, அந்த மிருக உலகத்தில் எவ்வளோ துக்கங்கள் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு நன்றாக தெரிகிற ஒரு உலகம் தான் மிருக உலகம். அந்த மிருக உலகத்தை நன்றாக பார்த்தோம்னா அதில் எவ்வளோ துக்கங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சோறு தேடுறதுக்கும் இல்லைன்னா பசி தீர்த்துக்கிறதுக்கும் அவங்க எவ்வளோ துக்கங்கள் அனுபவிக்கிறாங்க. அந்த பசிக்கு தகுதான சோறு இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நோய்கள் வந்தால் எப்படி சொல்கிறது? யார்கிட்ட போகிறது? மருந்து கொடுக்கறது யாராவது இருக்காங்களா? இல்லை, மனிதர்களே தான் அவங்களுக்கு மருந்து கொடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா
அந்த மாதிரி துக்கங்கள் வேதனைகள் அனுபவிக்கிற உலகம் தான் மிருக உலகம். அதனால தான் புத்தர் பகவான் போதிக்கிறார். ஆனால் மனித உலகத்தில் அவ்வளோ துக்கங்கள் இல்லை. அதனால மனித உலகத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை பண்ணிட்டு நம்ம எல்லாரும் மனித உலகத்தில் பிறந்து அந்த மிருகங்கள் மாதிரியே பிறக்கிறோம், வாழ்கிறோம், இருந்து போகிறோம்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை என்ன ஒன்றுமே மாற்றம் இல்லைன்னா என்ன எதுக்காக பிறந்தோன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதனால தான் புத்தர் பகவான் போதிக்கிற காரணத்தை பற்றி நன்றாக பார்த்தா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் மிருக உலகத்தில் இல்லாத ஒரு காரணத்தை நம்ம செய்வோம். என்ன காரணம்? இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுதான் கூடாதது, இதுதான் செய்யக்கூட காரணம் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிஞ்சு பார்த்துக்குவோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனித உலகத்தில் கிடைக்கிற ஒரு முக்கியமான காரணம். இது கிடைக்காது எங்கேயும். அப்படின்னா இப்போ புத்தர் பகவானும் நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக தான் இந்த உலகத்துக்கு பிறந்தார். அப்படி பிறந்து அவர் என்ன பண்ணுறாரு, மனிதனாக பிறந்த நான் அதே போல் என்னோட இருக்கிற எல்லாரும் துக்கங்கள் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த துக்கத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாத்துக்கும் இந்த துக்கத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்னமாவது ஒரு வழி இருக்கணுமே. எங்கே இருக்குது இந்த சத்தியம் அப்படின்னு அந்த சத்தியத்தை தேடி போனார். தேடி போய் தான் அவருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் அவரோட இருந்த அம்மா அப்பாவுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சத்தியத்தை தேடி கண்டுபிடித்து போதினார். அப்படின்னா நம்ம எல்லாரும் புத்தி உள்ள மனிதனா நல்லா பார்க்கணும். புத்தர் பகவான் பார்த்த மாதிரி நான் மனிதனா பிறந்திருக்கிறேன், ஆனால் அம்மா அப்பா எல்லாரும் சொன்னது மாதிரி எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க. நான் எப்படி இந்த துக்கங்கள்ல இருந்து விடுதலை ஆகுறது எப்படி? அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, அவங்க எல்லாரும் பிள்ளைக்கிட்டு பார்த்துக்கிறாங்க, கடைசியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. நானும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கும் அவங்க படுற என்னமாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க அனுபவிக்கிற என்னமாவது துக்கங்கள் இருந்துன்னா அது எல்லாமே எனக்கும் இருக்குதே. எவ்வளோ முயற்சி பண்ணுறேன்னா அவங்க மாதிரி ஆக மாட்டேன், நான் நன்றாக ஒரு உயர்ந்த மனிதனாக ஆகுவேன், நல்ல ஒரு பணக்காரனாக ஆகுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நினைக்கிறது எல்லாம் நடக்குமா? பணக்காரன் ஆகுனா நம்மளுக்கு இந்த துக்கங்கள் இல்லாமல் போயிடுமா? இல்லை, அவங்களும் கஷ்டம்தான். பணக்காரனாக இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா துக்கமாக இருக்கிறீங்களான்னு, பணம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் மற்ற துக்கங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன துக்கம்? நோய் வர்றது நிப்பாட்டுமா? இல்லை, அவர்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும், நோய் வரும். அதே மாதிரி நம்ம ஆசைப்படுறது கிடைக்காம போகிறது அதுவும் ஒரு துக்கம் தான். அதுவும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆசைப்படுறோம் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும்னா, ஆனால் அவர் பணம் இருந்தும் எடுத்துக்க முடியாத அனுபவிக்க முடியாத ஆசைகள் இருக்கும். அப்படின்னா அந்த ஆசைகள் எனக்கு இல்லைன்னு அவர் துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு அவரோட மனைவிகளுக்கு நோய் வரும், அவங்க ஆசைப்படுறது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட வேலை, இது எல்லாத்தையும் பார்த்தா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துக்கங்கள் அவரும் அனுபவிக்கணும். நிம்மதியாக தூங்கக்கூட முடியுமான்னு நன்றாக பாருங்கள். பணம் ரொம்ப இருந்தால் தூங்க முடியுமா? வீட்டில் கோடி கணக்காக ஒரு பணத்தை கொண்டு வந்து வச்சு பாருங்கள், தூங்க முடியுமான்னு? தூங்க முடியாது. ஏன்னா யாராவது வருவாங்களா, களவாணி பண்ணுவாங்களா, எனக்கு யாராவது அடித்து போட்டுவாங்களான்னு பயந்துக்கு தான் வாழணும். வெளியே போனாலும் கொஞ்சம் பயம் இருக்கும், யாராவது வருவாங்களா என்ன பண்ணுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பணம் இல்லாதாலும் அவ்வளோ இல்லை. அப்படின்னா அந்தந்த தகுதியில் இருக்கிற ஆள்களுக்கு அந்த மாதிரி துக்கங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படின்னா துக்கங்கள் இல்லாமல் போகாது. எவ்வளோ பணம் எவ்வளோ எப்படி வாழ்ந்தாலும் துக்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் துக்கங்கள் இல்லாத இடத்தை தான் சத்தியத்தை தேடி போகிறேன்னு புத்தர் பகவான் போனார். போயிட்டு கண்டுபிடிச்சு புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு போதினார். இதுதான் துக்கம் இல்லாத ஒரு இடம் இருக்குது, துக்கம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு புத்தர் பகவான் இந்த உலகத்துக்கு தேடி கண்டுபிடித்து போதினார். அப்படின்னா புத்தர் பகவான் போதித்த முக்கியமான காரணம் என்னம்னா, இந்த துக்கம் நம்ம அனுபவிக்கிறோம்னா அந்த எல்லா துக்கத்துக்கும் காரணம் என்ன? அந்த காரணம் தான் ஆசை. துக்கத்துக்கு காரணம் என்ன? ஆசை. அதுக்கு சொல்லலாம் தன்ஹா. தன்னை தான் நம்ம எல்லாரும் இப்போ பாலி பாஷாவில் தன்ஹான்னு சொல்கிறோம். தன்ஹான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னம்னா ஆசை. ஆசை தான் நம்ம அனுபவிக்கிற எல்லா துக்கத்துக்கும் காரணம்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா
நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையில வாழ்ற போது ஆசைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த வர்ற ஆசைகள், மனசுக்கு வரும் ஆசைகள், ஆசை வராம இருக்காது. ஆசைகள் வந்தாலும் அந்த ஆசைகளை யாராவது ஆசைகள் எல்லாமே அனுபவிக்கணும்னு விட்டுட்டா எப்படி இருக்கும்? நன்றாக பாருங்க. ஆசைகள் வரும் மனசுக்கு, வர்ற ஆசைகள் எல்லாமே விட்டுரும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். முடியுமா? முடியாது. எப்பயுமே ஆசை எல்லாமே தீர்த்துக்கிட்டு, ஆசை எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்த யாராவது இந்த உலகத்துல இருக்கிறாங்களா? இல்ல. நான் முதல்லயும் சொன்னேன், அதே தான். நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுதான ஆசைகள் வரும் நம்மளுக்கு. இப்ப எங்களுக்கு இப்படி வாழ்ற நம்மளுக்கு ஒரு பிளேன் எடுக்கணும்னு ஆசை வராது. எங்களுக்கு வரும் ஒரு பைக் எடுக்கணும், ஒரு கார் எடுக்கணும், அப்படிதான் ஆசை வரும். ஆனா கார் இருக்கிற, பைக் இருக்கிற, கோடிக்கணக்கில் பணம் இருக்கிற ஆள்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பதான் நான் ஒரு பிளேன் எடுப்பேன், தனியாக போற ஒரு பிளேன் எப்படி இருப்பேன் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அது ஒரு ஆசை. ஒரு பிளேன் 10, 4, 5 இருக்கிற ஆள் நினைப்பாங்க, அதுக்கு மேல என்ன எடுக்க முடியும் அப்படித்தான் நினைப்பாங்க. அப்படின்னா ஆசைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த ஆசைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இந்த உலகத்துல விட்டு போக முடியாது. அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இந்த ஆசை இருக்குதுன்னா யாராவுக்கு அந்த ஆசையினால துக்கத்து தான் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஆசைப்படுறது என்னமாவது நன்றாக பார்த்தா, நம்ம ஆசைப்படுறது ஆசை வரலாம். ஆனா ஆசைகள் எல்லாமே மனதிலிருந்து தூக்கி எறிய முடியாது. ஆசை வரும், ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசைன்னு சொல்றது நம்ம நன்றாக பார்க்கணும். அந்த ஆசை எனக்கு துக்கம் கொண்டு வந்து கொடுப்பான், சந்தோஷம் கொண்டு வந்து கொடுக்குமான்னு நன்றாக பார்க்க வேண்டும். இப்ப நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா, இப்ப பாருங்க, ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரு. அந்த மனிதருக்கு ஒரு பெண் கண்ணில் காண்கிறார். அந்த பெண் கண்ட உடனே அவருக்கு ஒரு ஆசை வரும், இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், வாழ்க்கை மூளை இவங்களோட வாழ்றதுக்கு எனக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இது ஒரு ஆசை. சாரி, இது ஒரு ஆசை தான். ஆனா புத்தர் பகவான் போதிக்கிறார், இந்த ஆசைனாலும் துக்கம் தான் வரும், இல்லாம இல்ல, துக்கம் வரும். ஏன்னு சொன்னா, இவங்க ஆசைப்படுற அந்த பொன் பின்னால போயிட்டு அந்த பெண்ணை எனக்கு விருப்ப மாதிரி சரி பண்ணிக்கிட்டு, விருப்பத்தை வாங்கிக்கிட்டு, அவங்களோட குடும்பத்துக்கு போய் சொல்லி, அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்து, இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட நோய்கள், அவங்களோட வேலை, அவங்களோட ஆசை எல்லாமே என்னோட ஆசையா இருக்கும். அப்ப அது எல்லாத்தையும் பத்தியும் நினைக்கணும். அது கொடுக்க முடியாம போனா அதுலயும் துக்கப்படணும், இது கொடுக்காம போனா அதுலயும் துக்கப்படணும். இது எல்லாத்துலயும் துக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகளை நோய் வர்ற போது, அந்த குழந்தைகள் ஸ்கூல் போகிற போது எல்லா நேரத்துலையும் எனக்கு துக்கங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நான் அந்த எல்லாத்தினாலையும் சம்பாதிக்கணும். நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னால எனக்கு மட்டும் தான் சம்பாதிச்சேன், வேலை பண்ணேன். ஆனா இப்ப 4, 5 பேருக்கு நான் சம்பாதிக்க வேண்டும். அப்படின்னா எனக்கு எவ்வளவு துக்கம், எவ்வளவு கஷ்டம், மனதுல எவ்வளவு நினைக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா இது எல்லாமே துக்கம் தான். அவங்க கடைசியில் அவங்க எல்லாம் இருந்து போகிற போது எனக்கு துக்கங்கள் தான் வரும். அப்படின்னா ஒரு சின்ன ஆசை தான். ரோட்ல போகிற போது அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பெண் மேல ஒரு ஆசை வந்துச்சு, அவ்வளவு தான். இந்த ஒரே ஆசை என் மனசுல வந்துச்சு. அந்த ஆசை தான் இவ்வளவு துக்கங்கள் கொண்டு வந்து குடிச்சது. ஆனா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இது ஒரு ஆசை தான், ஆனா இது தவறான ஆசை இல்லை. இது ஆசை, துக்கமும் கிடைக்கும், ஆனா தவறான ஆசை இல்லை. இதுல சந்தோஷமும் இருக்கும். இது ஒன்றும் பாவம் இல்லை. இது செய்யறது பாவம் இல்லை. ஆனா துக்கங்கள் கிடைக்கும். ஆசைக்கு தகுதான துக்கங்கள் வரும். இந்த துக்கத்துக்கு காரணம் ஆசைன்னு சொன்னோம் இல்ல. இப்ப வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற போது கிடைக்கிற எல்லா கஷ்டங்கள், துக்கங்கள், வேதனைகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஆசை தான் காரணம்னு புத்தர் பகவான் போதினார். இதுதான் சொல்றார். ஆனா இதே ஆசை தவறான ஆசை வந்தா எப்படி இருக்கும்? தவறான ஆசைன்னு சொல்றது என்ன? இப்ப பாருங்க, யாராவது ஆசைப்படுறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஆசைப்படுறது சாமானிய ஒரு ஆசை தான், சாரி. ஆனா அதே ஆசை வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் மேல ஆசை வந்துச்சுன்னா அது ஒரு தவறான ஆசை. அந்த தவறான ஆசை வந்துச்சுன்னா அதனால இப்பவும் துக்கப்பட வேண்டிய வரும். ஏன்னா எப்படி துக்கம்னு பாருங்க, அந்த பெண்ணோட கணவர் இருக்கிறாங்கன்னா அவர் எல்லாரும் இந்த நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம மேல என்ன பண்றது, கோவப்படுவாங்க. இல்லைன்னா அவங்க எல்லாரும் எப்பயாவது எங்க மேல என்ன பண்றது, அவனுக்கு எப்படியாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பின்னாலே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிறாங்க,
சுற்றி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் நம்மளுக்கு பற்றி தப்பாக தான் பார்ப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போனாலும் இவன் ஒரு தப்பானவன், இவன் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படித்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் என்ன ஆகும், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா என் வீட்டில் எல்லாம் சண்டை தான். பிள்ளைகள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளுக்கும் வெக்கம் தான், அம்மாவுக்கும் அதே மாதிரி வெக்கம், சோகம் துக்கம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இந்த தப்பான ஆசை வந்துச்சுன்னா அந்த தப்பான ஆசையினால் அவர் அந்த காமத்தை அனுபவிச்சுட்டு அவர் போய் வேற இடத்துல பிறக்கிறாருன்னா பாவமான வாழ்க்கையை வாழ்ந்து தான் போய் பிறக்கிறாருன்னு புத்த பகவான் போதிக்கிறார். அப்பனா வேற இடத்துல போய் பிறந்தாருன்னா அங்கேயும் துக்கத்தை அனுபவிக்கணும்னு போதிக்கிறார். எப்படி இப்போ இந்த உலகத்துல இருந்து வேற இடத்துல போய் பிறக்கிறாருன்னா அங்கேயும் துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய வரும் அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா பாருங்க, நம்ம ஆசை வரலாம், ஆசை வந்தாலும் அது நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரியான யோசனையா எனக்கு வந்துச்சு, இந்த ஆசை நல்லதா இந்த ஆசை கெட்டதா அப்படின்னு நன்றாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு புத்தர் பகவான் போதிக்கிறாரு, ஆசைகள் வந்தாலும் இல்லைன்னா நம்ம கண்ணில் காதில் கிடைக்கிற என்னமாவது இருந்துச்சுன்னா, கண்ணில் பார்க்குற ரூபங்கள் இருந்துச்சுன்னா அந்த ரூபங்களை பார்த்து யோனிசோ மனசிக்காரர் அயோனிசோ மனசிக்காரன் ரெண்டு போதிக்கிறார். யோனிசோ மனசிக்காரனா என்ன எப்படி நல்லதா பார்க்குறாரு, இந்த ரூபத்தை பார்த்தேன் சரி, அது அக்கா அது தங்கச்சி அது இப்படின்னு பார்த்து ஆசை வந்தாலும் ஆசைன்னு சொல்கிறது வரக்கூடாது, இது வந்தால் எனக்கு இவ்வளோ துக்கங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு அந்த பற்றி பார்க்குறாரு. அப்படி பார்த்தாருன்னா அதுக்கு சொல்கிறோம் யோனிசோ மனசிக்கார். அயோனிசோ மனசிக்காரன்னு சொல்கிறது என்ன, அந்த ரூபத்தை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆசையாக பார்க்குறாரு, ரொம்ப அழகான ரூபம், இது எனக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தப்பான வழியில் போய் அந்த ஆசை எனக்கு எடுக்கணும் அப்படின்னு கூட அவர் நினைப்பார். அப்படி நினைக்கிறது தான் புத்தர் பகவான் போதிக்கிறார். அயோனிசோ மனசிக்கார் யோனிசோ மனசிக்கார்னு ரெண்டு போதிக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, யோனிசோ மனசிக்காரை செய்கிறதுக்கு தான். என்னமாவது ரூபங்கள் நம்ம கண்ணில் படும், அப்படி படுற போது நம்ம எல்லாம் பார்க்கணும், நன்றாக பார்த்துட்டு இது ஆசைப்பட தேவையான காரணம் இல்லை, நான் யார், நான் எங்கே இருக்கேன், அவங்க யார், அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இங்கேயும் எனக்கு துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதும், இறந்து வேற எங்கேயாவது பிறந்தோம்னா அங்கேயும் எனக்கு நரகத்துக்கு போக வேண்டி வரும், அதே மாதிரி மிருகோலகத்துக்கு போக வேண்டி வரும், அது காரணம் இந்த ஆசை தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சா அந்த ஆசை போய்கிட்டு இருக்கிறார், அந்த ஆசை கீழே போயிடும். அதுதான் செய்ய வேண்டும்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரணத்தை பற்றி தான் புத்தர் பகவான் போதிக்கிறார். ஒரு நேரத்தில் இந்த ஒரு கதைனால தான் புத்தர் பகவான் ஒரு அரசருக்கு நடந்த ஒரு கதைக்கு தகுதான காரணத்தான் புத்தர் பகவான் இப்போ போதிக்கிறார். அந்த காத்தா என்னன்னா, தீகா ஜாக ரத்தோ ரத்தி தீகான் சந்தாச யோஜனா தீகோபாலானன் சம்சாரோ சத்தம்மங் அவிஜானத்தோ. இதில் புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இப்போ யாராவது இருக்காங்கன்னா இரவு காலம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் தூங்குவோம். இப்போ யாராவது 10 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு எந்திரிக்கிறாருன்னா, நம்ம யாராவது 10 மணிக்கு தூங்குறோம்னா தூங்குனோட்டுனா 5 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோம், டக்குன்னு இரவு வந்துச்சு, டக்குன்னு இப்போ விடிஞ்சிடுச்சே அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனால் பாருங்க, நன்றாக யாராவது தூங்குறாருன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. இரவில் தூக்கம் வராதுன்னா அங்கே இங்கே சுற்றி இருப்பாங்க, தூக்கமே வராது. அப்படின்னா அவருடைய இந்த இரவு எப்படி இரவாக இருக்கும், அதுதான் காரணம். புத்தர் பகவான் போதிக்கிறாரு, அந்த இரவு நீண்ட இரவாக இருக்கும் அப்படின்னு புத்தர் பகவான் தூங்காமல் இருக்கிறவருக்கு அந்த இரவு நீண்ட இரவாக இருக்கும்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அதே மாதிரி யாராவது ஒரு பயணம் போகிறாருன்னா அந்த பயணம் போகிற போது அவருக்கு ஒரு அந்த பயணத்தில் ஒரு கஷ்டமாக இருந்தா, அந்த பயணம் போகிறது கஷ்டமாக இருந்தா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, அந்த கஷ்டமாக போய்கிட்டு இருக்கிற பயணம் என்ன இருக்கும், தூரமாக தான் தெரியும். இவ்வளோ தூரம் போகணுமா, ஒரு கொஞ்சம் தூரத்தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியுறது அந்த போகிறது கஷ்டம்னால என்ன இருக்கும், தூரமாக தான் தெரியும். புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இதே மாதிரி தான் தர்மத்தை தெரியாத யாராவது இருக்கிறாங்கன்னா, தர்மம் தெரியாதுன்னா, இதுதான் நல்லது இதுதான் கெட்டது இது ஒன்றுமே தெரியாத யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்கிறார் புத்தர் பகவான். அந்த தூங்காதவர் மாதிரி
அதே மாதிரி இந்த பயணம் போய்கிட்டு இருக்கிற ஆள் மாதிரி இந்த சம்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. சம்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாருன்னா இப்போ தர்மத்தை தெரியாத ஒரு ஆளா நம்ம பிறக்கிறோம், இறந்து போகிறோம், மறுபடியும் இந்த இடத்துல பிறக்கிறோம். இதே மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இது ஒரு இடம். புத்தர் பகவான் போதிக்கிறாரு, அந்த மாதிரி தர்மத்தை தெரியாத ஒரு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சம்சாரம் தூரமாக தான் இருக்கும். இது நிப்பாட்டுற இடம், நிற்கிற இடம், இந்த போகிற பயணம் எப்போ நிற்கும்னு தெரியாது அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புத்தர் பகவான் போதித்து நன்றாக பார்த்தா தர்மத்தை தெரியுமா தெரியாது. தர்மத்தை தெரிஞ்ச ஆள்களுக்கு இந்த சம்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிற பயணம் அவ்வளோ தூரம் இல்லை, அதே மாதிரி துக்கம் இல்லை. அதுதான் புத்தர் பகவான் போதிக்கிறார். இப்போ நம்ம தர்மத்தை தெரியும்னு சொல்கிறான், அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் செய்கிற பாவங்கள் என்னமாவது செய்கிறாங்கன்னா அந்த பாவங்கள் செய்ய மாட்டார். அவர் செய்கிறது எல்லாமே புண்ணியமான காரணம் தான் செய்வாங்க. ஏன்னா அவர் தெரியும், தர்மத்தை தெரிஞ்ச ஆளுங்களுக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு காரணம், இது செஞ்சால் எனக்கு பாவங்கள் தான் சேர்க்கும், பாவங்கள் சேர்த்துக்கிட்டானான்னு எங்கேயாவது பிறந்தால் எனக்கு துக்கங்கள் தான் அனுபவிக்க வேண்டி வரும், நான் புண்ணியத்தை செய்தால் தான் எனக்கு சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன தெரிய வேண்டும், தர்மத்தை தெரிய வேண்டும். அப்படின்னா புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிற காரணம் என்ன, யாராவது பாவங்கள் பண்றாங்கன்னா இல்லைன்னா தர்மத்தை தெரியாதுன்னா, யாருக்காவது தர்மத்தை தெரியாத ஆட்களுக்கு இந்த இறக்கிறதும் பிறக்கிறதும் இருக்கிற இந்த சம்சார பயணம், இந்த பயணம் எப்பவுமே நிப்பாட்ட முடியாது, அவர் போய்கிட்டே தான் இருப்பார், எப்போ நிற்கும்னு கூட தெரியாது அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா அந்த பிறக்கிற இடத்துல அனுபவிக்க வேண்டிய துக்கங்கள், வேதனைகள், சோகங்கள் இது எல்லாமே அவர் அனுபவிக்கே தீரணும் அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா புண்ணியவர்களே, புத்தர் பகவான் இந்த காரணத்தையும் போதிக்கிறது ஒரு அழகான ஒரு கதை நடந்தது. அந்த புத்தர் பகவான் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நடந்த ஒரு கதை. அது என்னன்னா, புண்ணியவர்களே, புத்தர் பகவான் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அந்த காலத்தில் இருந்து அங்கே ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் தான் கோசல அரசர், கோசல ராஜா. அந்த கோசல அரசர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் நினைச்சாரு, நான் இந்த நகரத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய நகரம், என்னுடைய மக்கள், அவங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு அவர் போனார். ஒரு அழகான ஒரு யானை மேலே ஏறி அவருடைய அரச ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு, அரண்மனையில் இருந்த ஆட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போகிற போது மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரோட்டுக்கு வந்து நம்மளுடைய அரசர் வர்றாருன்னு எல்லாரும் மக்களையும் ரோட்டுக்கு வந்து கத்தி பார்க்குறாங்க, சத்தம் போட்டுக்கிட்டு பார்க்குறாங்க, நம்மளுடைய அரசர் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்குற போது அந்த அரசரும் என்ன பண்ணுறாரு, சுற்றி பார்க்குறதா, என்னுடைய மக்கள்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, சரி, ரொம்ப நல்லது தான், என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படின்னா என் பற்றி ஒன்றும் கோபம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக இப்போ அரசரும் போகிறாரு. அரசர் போகிற போது ஒரு இடத்துல பார்க்குறாரு, ஒரு பெண்ணு வீட்டில் இருந்து கதவை திறந்து ராஜாவை பார்த்துட்டு, இந்த அரசரை பார்த்துட்டு டக்குன்னு கதவை சாத்துறாரு. ராஜா என்ன பண்ணாங்க, இந்த காரணத்தை கண்டுட்டாங்க, இந்த பெண்ணை கண்டுட்டாங்க. ராஜாவுக்கு இந்த பெண்ணை கண்ட உடனே ஆசை வந்துச்சு. ஆசை வந்த உடனே என்ன பண்ணுறது, ராஜாவுக்கு இந்த போகிற பயணமும் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் போதும், வா போகலான்னு எல்லாரும் சேர்த்துக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு மறுபடியும் போயிட்டாங்க, அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போயிட்டு அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாங்க, அமைச்சரே, நீங்கள் கண்ணுகளா, நான் யானை மேலே போகிற போது அந்த ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண் என்ன பார்த்தீங்களா? ஆமாம் அரசரே, நான் பார்த்தேன். அப்படின்னு போய் பாருங்க, அந்த பெண் யார், என்ன பண்ணுறாங்க, எனக்கு அரண்மனைக்கு அந்த பெண்ணை கொண்டு வர முடியுமான்னு பார்க்க சொன்னாங்க. போய் பார்த்தா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நீதி இருக்குது. என்ன நீதினா, கல்யாணம் பண்ணியிருந்தால் அரசருக்கு கூட எடுக்க முடியாது, அதுதான் நீதி. அதனால என்ன பண்ணாங்க, அரசர் சொன்னாங்க, அப்படின்னா அந்த பெண்ணோட கணவருக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. வர சொல்லி அந்த கணவருக்கு சொன்னாங்க, இன்னையிலிருந்து நீ இந்த அரண்மனையில் தான் இருக்கணும், இங்கே இருக்கிற வேலையை என்னமாவது பண்ணிக்கிட்டு இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ என்னமோ நடந்திருக்கு. அப்படின்னா என் மனைவி ரொம்ப அழகான மனைவி, கண்டிப்பாக என் மனைவியை பற்றி அரசருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் மனைவியை எடுத்துக்கிறதுக்காக தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இவர் சொன்னார், அரசரே அப்படி செய்யாதீங்க, நான் நிம்மதியாக வெளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னமாவது வேலையை பண்ணிக்கிட்டு அதுக்கு எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ இன்னையிலேருந்து அரண்மனையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ராஜா தானே சொன்னாங்க, இப்போ மாற்ற முடியாது ஒன்றுமே. சரின்னு இவர் என்னமாவது செய்யலாம் அப்படின்னு இருந்தார். ஆனால் இவருக்கு தெரியும், எப்பயாவது என்னமாவது காரணம் வச்சு ராஜா என்னைய மரணை அடைந்துருவார். அதனால இப்போ எனக்கு தப்பிக்க முடியாது, என்னமாவது காரணத்தை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அதனாலே இவர் ரொம்ப கவனமாக இருந்தார், ஒன்றும் தப்பு நடக்காமல் இருந்தார். இப்படி இருந்து 2-3 நாள் போச்சு. ராஜா பார்த்தாரு, சரி வராது, அந்த பெண்ணை டக்குன்னு எனக்கு வேண்டும், அதனால இவர் எப்படியாவது மரணை அடையணும். அதனால கூப்பிட்டு சொன்னாங்க, நாளைக்கு நீ போகணும், இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க ஒரு தண்ணி இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணியில் ஆழ இடத்துல இருக்க ஒரு மண் இருக்குது, அந்த மண்ணும் அந்த தண்ணியில் இருக்கிற பூவும் கொண்டு வரணும். அது கொண்டு வர முடியாது, அந்த கொண்டு வர முடியாதனால தான் இவருக்கு கொடுக்குறாரு கொண்டு வர சொல்லி. நாளைக்கு நான் குளிக்கிறதுக்கு முன்னால் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ராஜா, இது ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒன்றும் முடியாதுன்னு சொல்லவும் முடியாது, வேறு யாராவது சொன்னால் எனக்கு முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அரசர் தான் சொல்கிறாரு, மாற்ற முடியுமா? யாருக்கும் மாற்ற முடியாது. அதனால இவரும் சரின்னு ஏற்றுக்கிட்டு அழுதுகிட்டு சோகமாக வீட்டுக்கு போய் மனைவிக்கு சொல்லி, மனைவிக்கும் இந்த காரணத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சோறு எடுத்துக்கிட்டு காலையில் போகிறார். கொஞ்சம் தூரம் போயிட்டு இவர் ஒரு தண்ணி இருக்கிற ஒரு சின்ன இடத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இவர் பார்த்தாரு, இப்போ எனக்கு எப்படியும் இந்த மண்ணும் பூவும் கொண்டு போகவும் முடியாது, இதை கொண்டு போக முடியாதனாலே தான் அரசர் எனக்கு இது கொடுத்தார், இதை கொண்டு வர சொல்லி. அதனால எனக்கு இன்னைக்கு மரணம் தான், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு, சரி நான் இன்னைக்கு இப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்த சோறை கீழே வச்சு சாப்பிட போகிற போது ஒரு ஆள் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, வாங்க என்னோட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. அவருக்கும் சோறு பாதி கொடுத்து சாப்பிட்டாங்க. அவரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. இவரும் சாப்பிட்டு கொஞ்சம் சோறு மிச்சம் வச்சுட்டு அந்த சோறை எடுத்து பூச்சிகள் போட்டாங்க. கீழே போட்டதும் பூச்சிகளும் அது சாப்பிட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இவர் இப்போ போகணுமா இல்லையான்னு நினச்சிக்கிட்டு அவர் அழுகிறார். இப்போ அழுந்து வேதனையோடு சொல்கிறாரு, கடவுளே, எனக்கு தெய்வமே, எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்னுடைய அரசர் என்னை கொல்ல பார்க்குறாரு, என்னை காப்பாதுங்க அப்படின்னு இப்போ தெய்வத்துக்கு சொல்கிறார். அப்போ அந்த மரத்தில் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் இதை கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மரத்தில் இருக்க தெய்வத்துக்கு சொல்கிறாரு, இந்த மனிதர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆளுக்கு சோறு போட்டேன், அதே மாதிரி பூச்சிகளுக்கும் சோறு போட்டேன், அதில் கிடைச்ச புண்ணியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, புண்ணியத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். இது நன்ற ஒரு காரணம் பாருங்கள், நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த காரணத்தை பற்றி. வேற ஒன்றும் சொல்லலை. அவர் சொன்னது ஒரே காரணம் என்ன? நான் புண்ணியத்தை பண்ணினேன், அந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். புண்ணியத்தை தான் கொடுக்குறார். இல்லை நான் தேங்காய் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஒன்றுமே கோழி கொடுக்குறேன் ஒன்றும் சொல்லலை. அவங்க சொல்கிறாருன்னா, நான் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டேன், அந்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த புண்ணியம் நல்லது பண்ணி தான் புண்ணியத்தை சேர்த்துனேன், அந்த நல்லது பண்ணி சேர்த்துக்கிட்ட புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இந்த புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறார். இந்த மரத்தில் இருந்த அந்த தெய்வமும் என்ன பண்ணுறது, சரி இவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு வந்து இவர்கிட்ட அந்த செய்தி எல்லாத்தையும் கேட்டு, சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு மனித உறவுல தான் வந்தாங்க. மனித உறவில் வந்து கேட்டாங்க. கேட்டு இந்த காரணத்தை எல்லாம் சேர்த்து அந்த மண்ணும் பூவும் கையில் கொடுத்துட்டு, சரி அப்படின்னா நீ தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர் ரொம்ப சந்தோஷமாக, சரி நான் இப்போ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பூவும் மண்ணும் எடுத்துக்கிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போகிற போது இப்போ ராஜா நினைக்கிறாங்க, அரசர் அரண்மனையிலிருந்து நினைக்கிறாங்க, நான் எப்பயுமே கொண்டு வர முடியாது தான் இவருக்கு கொண்டு வர சொன்னேன், ஆனால் என்னமாவது காரணம் வச்சு கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது? அதனால
வர முடியா வர வர முடியாது முடியாமல் போகிறதுக்கு நான் காரணத்தை பண்ணணும்னு என்ன பண்ணாங்க, அரண்மனை கதவெல்லாம் சாத்த சொன்னாங்க. அரண்மனையில் கதவு எல்லாம் உள்ளே வர முடியாத அளவு கதவெல்லாம் சாத்த சொன்னாங்க. யார் வந்தாலும் உள்ளே எடுக்கக்கூடாது. இரவு ஆகுறதுக்கு முன்னாலே கதவெல்லாம் சாத்திட்டாங்க. இப்போ அவர் அவரு கதவு கிட்ட வந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உள்ளே யாரும் விடலை. அவர் அழுகிறார், ஐயோ நான் என் இவ்வளோ தேடிக்க முடியாததெல்லாம் தேடிக்கிட்டு வந்துட்டேனே, ஆனால் அரசர் என்னை கொல்றதுக்காகவே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறது, அந்த மண்ணும் பூவும் அந்த செவுரு மேலே வச்சுட்டு அவர் என்ன செஞ்சார், அவர் நினைக்கிறாரு இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால் நான் விஹாரத்தில் போனால் அங்கேயாவது புத்தர் இருக்கிறாரு, அதே மாதிரி பிக்குமார்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்டையாவது என்னுடைய துக்கத்தை சொல்லி எனக்கு நாளைக்கு கிடைக்க போகிற தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க விஹாரத்துக்கு போய் ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இரவு வந்துச்சு. ராஜாவும் என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக நாளைக்கு அந்த பெண்ணு நம்ம அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு அந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரலாம், அரண்மனைக்கு கூட்டு வரலாம், எனக்கு சந்தோஷப்படலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவரும் சந்தோஷமாக இருக்கிறார். தூக்கம் வராமையே இருந்துக்கிட்டு இருக்கிறார். தூக்கம் வராமல் இருந்துக்கிட்டு இருக்கிற போது அவருக்கு ஒரு கொஞ்சம் தூங்குறாரு எந்திக்கிறாரு, இப்படித்தான் அவரோட இந்த இரவு போய்கிட்டு இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, இந்த அரசரோட இரவு எப்படி நீண்ட இரவை தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீண்ட இரவாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு கனவு கண்டாரு இந்த அரசர். எந்த கனவுனா, இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஒரு யாரோ கத்துற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு இல்லாமல் போகுது. கொஞ்சம் தான் சத்தம் கேட்குது. பயந்துட்டார் இவர். பயந்துட்டு என்ன பண்ணாங்க, இவர் போயிட்டு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு அமைச்சரை கொண்டு வந்து கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு, எனக்கு என்ன ஒரு தப்பு நடந்துட்டு போகுதா அப்படின்னு கேட்டதும் அமைச்சர் எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய தப்பு, உங்களுக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து வர போகுது, அதனால தான் இப்படி சத்தங்கள் கேட்குது, அதனால ஒரு யாகம் பண்ணணும், அதுக்காக மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொன்னணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் ராஜாவும், சரி என்னுடைய வாழ்க்கை சரியாகுதுன்னா எனக்கு ஒரு இது செஞ்சால் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த கோசல ராஜாவோட தேவி மல்லிகா தேவி கிட்ட வந்து சொன்னாங்க, என்ன அரசரே இப்படி பண்ணுறீங்க, இந்த காரணம் இந்த வேறொரு ஜாதி வேறொரு மிருகங்களோட உயிரை எடுத்துட்டு நம்ம உயிர் வாழ்கிறோன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா, எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பொய் யாகம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இன்னொரு மிருகத்தோட உயிரை எடுத்தால் அதுவும் ஒரு பாவமாக தான் நம்ம வாழ்க்கைக்கு சேரும் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, புத்தர் பகவான் கிட்ட போய் கேட்போம், என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவங்களும் இப்போ காலையிலேயே எங்கே போகிறாங்க, விஹாரத்துக்கு போகிறாங்க. அந்த ஆளும் இப்போ விஹாரத்தில் தான் இருக்காங்க. போயிட்டு புத்தர் பகவான் கிட்ட உட்காந்து தர்மத்தை கேட்குறாங்க. இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. செய்தி எல்லாத்தையும் சொல்லினதுக்கப்புறம் அந்த புத்தர் பகவான் சொல்கிறாங்க, ராஜா அதுக்கு எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையும் இல்லை. இந்த காரணம் என்னம்னா, இந்த சத்தம் என்னம்னா, இந்த சத்தம் தான் நரகத்தில் இருக்கிற ஒரு ஆட்கள் கத்துற சத்தத்தை தான் உங்களுக்கு கேட்டுச்சு, வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஊர்லே இருந்து இறந்து போய் நரகத்தில் பிறந்த ஒரு மனிதனோட சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீங்க, நரகத்தில் இருந்த சத்தத்தை தான் கேட்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது தான் புத்தர் பகவான் சொல்கிறார், யார் இது 4 சத்தத்தை கேட்டுச்சு, அந்த 4 சத்தம் என்ன, அந்த 4 பேர் யார் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாருன்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, ஒரு காலத்தில் இந்த கோசல ஜனபதத்திலேயே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பணக்காரர் 4 பேர். அந்த 4 பேருக்கும் பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 4 பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாத்தையும் கிடைச்சது. ஒரு 4 பேரும் ஒரு நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்த்து கேட்டாங்க, இப்போ நம்ம அம்மா அப்பா எல்லாரும் போயிட்டாங்க, இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, இதில் என்ன பண்ணுறது, நம்ம இந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தாங்க. அப்புறம் யோசித்த போது அப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, நல்லா காமத்தை அனுபவிப்போம், இது எல்லாத்தையும் செலவு பண்ணி காமத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா அப்படின்னா அது செய்வோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்க, தப்பான ஆசைகளும்
மனசுக்கு வந்த எல்லா ஆசைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆசை பின்னால ஓடி 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 என்ன ஆசைகள் மனசுக்கு வருதோ அந்த ஆசைகள் எல்லாமே அனுபவிச்சாங்க. இப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் 4 பேரும் எங்கே பிறந்தாங்க? நரகத்துல தான் பிறந்தாங்க. இப்போ நம்ம சொன்ன முதல்லயே சொன்ன உங்களுக்கு நினைவு இருக்கலாம், பாவங்கள் பண்ணுனா பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும். ஆசை வரலாம், ஆனா அந்த ஆசை நல்லதா கெட்டதான்னு பார்க்கணும். ஆசை கெட்டதான ஆசைகள் வந்தாலும் அந்த ஆசைகள் அனுபவிச்சா அதுக்கு அதுக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் எங்கேயாவது பிறக்கிறோம்னா அங்கேயும் தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னோம். இதே காரணம் தான் இந்த கதையிலும் இருக்கும். பாருங்க, அவங்க வாழ்ற போது அந்த தப்பான ஆசைகள் மனசுக்கு வந்துச்சு. நண்பர்கள் எல்லாரும் சேர்த்து இதை நல்லதுன்னு யோசிச்சு அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய் நரகத்துல தான் பிறந்தாங்க. நரகத்துல பிறந்தது எப்படின்னா, ஒரு ஒரு சுடு தண்ணி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? சுடு தண்ணி. அதுல மேல தான் பிறக்குறாங்க. சுடு தண்ணி மேல பிறந்தா அந்த சுடு தண்ணியில கீழே போய் மேல வரணும். அதுதான் இந்த நரகத்துல சுபாவம். அப்படின்னா அந்த மேல பிறந்து கீழே போறதுக்கு ஒரு 30,000 வருஷம் போகுதுன்னு சொல்றாங்க. 30,000 வருஷம் போகும் கீழே போறதுக்கு. மறுபடியும் மேல வர்றதுக்கு 30,000 வருஷம், 60 வருஷம் போகுதுன்னு சொல்றாங்க. இவங்கள்ட்ட ஒரு வாட்டி கீழே போய் மேல வர்றதுக்கு. ஆனா இது எவ்வளவு கொதிக்கிற சுடு தண்ணியா இருந்தாலும், இப்ப நம்ம எல்லாரும் கொதிக்கிற சுடு தண்ணியில கொஞ்சம் பட்டாலே நம்மளுக்கு வேதனை வரும். ஆனா கொதிக்கிற இப்ப சுடு தண்ணியில விழுந்தோம்னா நம்ம கொஞ்சம் சுட்டு அப்படியே இருந்து போயிடும். ஆனா நரகத்துல அப்படி இருந்து போக மாட்டோம். வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், இறந்து போக மாட்டோம். இதுதான் சுபாவம். அப்படின்னா சொல்றாங்க, இந்த நரகத்துல பிறந்த இந்த ஆள்களும் என்ன பண்றது, அந்த 4 பேரும் கீழே போறாங்க. 30,000 வருஷம் கீழே போயிட்டு 30,000 வருஷம் மேல வர்றாங்க. இப்படி வந்து மேல வந்து என்னமோ அவ்வளோ அவங்க மனசுல இருக்கிற துக்கத்தை சொல்லணும் உலகத்துக்கு. நம்ம இவ்வளோ துக்கங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான். இப்ப நம்ம சொல்லுவோம், வேதனை வந்து அம்மானு கத்துவோம். ஆனா அம்மானு சொல்ல முடியாது. ஆன்னு சொல்றதுக்கு மட்டுமே தான் நேரம் இருக்கும், கீழே போயிடும். பாருங்க எவ்வளோ பெரிய துக்கம். இது எங்க துக்கம்? நரகத்துல இருக்கிற துக்கம். எதுக்கு கிடைக்கிற துக்கம்? அந்த ஆசையினால தான் இந்த துக்கம். அந்த காரணத்தை தான் நாம புரிஞ்சுக்க வேண்டும். புத்தர் பகவான் போதிக்கிறார், அந்த 4 பேரும் மேல வர்றதே, நான் இனிமே பாவம் பண்ண மாட்டேன், நான் மனித உலகத்துல பிறப்பேன், நன்றா வாழ்வேன், நல்லா சீலத்தோடு இருப்பேன், பாவங்கள் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அதுதான் நினைக்கிறாங்க. அதை நினைச்சுக்கிட்டு மேல வர்றாங்க, அதை சொல்றதுக்காக. ஆனா சொல்ல முடியல. மறுபடியும் எரிச்சுக்கிட்டு கீழே போறாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய துக்கங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மேல வந்து துக்கத்துக்கு சொல்றதுக்காக சொல்ற ஒரே எழுத்து மட்டும் தான் சொல்ற. அது மட்டுமே தான் கேட்டிருக்கு. யாருக்கு? அரசருக்கு கேட்டிருக்கு. அப்படின்னா புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இந்த சத்தத்தை தான் கேட்டுச்சு உங்களுக்கு, அதனால பயப்பட தேவையில்லை அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறாரு. இதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு தேவையில்லை, ஒண்ணுமே செய்ய தேவையும் இல்லை அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். இதை சொன்னதும் புத்தர் பகவான் கிட்ட இருந்த இந்த அரசர் என்ன நினைக்கிறாரு, நானும் இதே மாதிரி இந்த 4 பேர் மாதிரி எவ்வளோ பெரிய பாவத்தை செய்ய போனேன். இந்த நாட்டில் இருக்கிற என்னுடைய மக்கள்ல ஒரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டு அவருடைய கணவரை கொன்னுட்டு அந்த பெண்ணை என்னோட மனைவி ஆக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நினைச்சு இவங்க நினைச்சாங்க, இனிமே நான் அந்த மாதிரி பாவங்கள் செய்ய மாட்டேன், எப்பவுமே அந்த மாதிரி பாவங்கள் செய்யறதுக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற போது புத்தர் பகவான் அந்த இடத்துல இருக்கிறாங்க, அரசரும் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அந்த மனிதரும் டக்குன்னு வர்றாங்க. புத்தர் பகவானே, நானும் இந்த மாதிரி செய்தி ஒன்று நடந்து போச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்களும் சொல்றாங்க, அவங்களோட துக்கத்தை சொல்றாங்க. இப்ப அரசர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் புத்தர் பகவான் கிட்ட வந்து இது சொல்றாங்க. இதை சொன்னதும் புத்தர் பகவான் போதிக்கிறாரு. இந்த காரணத்தை வச்சு இந்த 2 பேரை பத்தியும் சொல்லி புத்தர் பகவான் தீகா ஜாகரதோ ரத்தி தீகா சந்தஸ் யோஜனா. இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல, அதனால
அவருடைய இரவு நீண்ட ஒரு இரவாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பயணம் போன ஆட்களுக்கு தூரமாக தெரிஞ்சது. அதனால புத்தர் பகவான் போதிக்கிறார் அப்படின்னா, தீகா ஜாகரதோ ரத்தி தீகன் சந்தஸ்ய யோஜனா தீகோ பாலான சம்சாரோ சத்தம்மங் அவிஜானதோ அப்படின்னா, இந்த மாதிரி தான் தர்மத்தை தெரியாத யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா, தர்மத்தை தெரியாத ஆள்களுக்கும் இதே மாதிரி தான் இந்த சம்சாரம்னு சொல்கிற இந்த பிறக்கிறதும் வாழ்கிறதும் இறந்து போகிறதும் இருக்கிற வாழ்க்கையில் எங்கெங்கேயோ இருக்கிறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், இப்படி போய்கிட்டு இருக்கிற சம்சாரம். இந்த சம்சாரத்திலையும் எப்பயோ நிப்பாட்ட முடியாது, நிற்கிற இடம் தெரியாது அப்படின்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கும் இந்த கதையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னா நன்றாக பாருங்க புண்ணியவர்களே, புத்தர் பகவான் போதிக்கிற இந்த காரணத்தை பார்த்தா நம்ம ஆசையினால தான் நம்ம எல்லாருக்கும் துக்கங்கள் எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆசைகள் வரலாம், மனிதனுக்கு ஆசை தான் வரும். ஆனால் புத்தர் பகவான் போதிக்கிறார், ஆசை என்னன்னு தெரியாதுன்னா, ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கலனா துக்கங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டிய வரும். அதனால நம்ம எல்லாரும் ஆசை தான் துக்கத்துக்கு காரணம்னு நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால், நம்ம செய்கிற என்னமாவது செய்கிற வேலைகள் இருந்தால் ஆசைகள் இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள் எல்லாமே அனுபவிக்க முடியாது. இது எல்லாமே அனுபவிக்க முடியாது, ஆசைகள் வந்தாலும் அனுபவிக்க முடியாது, அதனால நான் தப்புகள் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைச்சாலே ஒரு வெற்றி நம்ம வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் நம்ம ஆசைகள் வர என்னமாவது சாப்பிட்றதுக்கு ஆசை வரலாம். ஆனால் நம்ம ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு என்னமாவது சாப்பிடணும்னு ஆசை வந்தால், இப்போ இங்கே ஒன்றுமே பணமும் இல்லாமல் இங்கே இருக்கிற நம்ம அமெரிக்காவில் இருக்கிற என்னமாவது ருசியான என்னமாவது இருக்கோ அது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நடக்காது. அப்படின்னா நம்ம நினைக்கணும், அந்த ஆசைகள் எல்லாமே எனக்கு நிறைவேற்ற முடியாது, அதனால எப்பயாவது எனக்கு ரொம்ப பணம் வேணும், அதுக்கு நான் துக்கப்படணும், வேதனைப்படணும், வேலை பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய வரும். அதுதான் இந்த ஆசைகள் வந்தால் அந்த ஆசைகளுக்குனால துக்கத்தை அனுபவிச்சே தீர வேண்டி வரும். இப்போ நம்ம யாராவது சொல்லலாம், ஆசை இருந்தால் அதுக்கு தான் நம்ம வெற்றி, அது ஆசைக்காக நம்ம வேலை பண்ணணும், அதுக்காக வேதனைப்படணும், அப்போ தான் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது தப்பு இல்லை. ஆசையினால தானே நம்ம அந்த துக்கங்கள் வேதனைகள் எல்லாமே அனுபவிக்கிறோம். நன்றாக பாருங்கள், ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்கு உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ தர்மத்தில் இருந்து சொல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் சரி, உனக்கு ஆசை வருதுன்னா அந்த ஆசைக்காக வேலை பண்ணு, அப்போ உனக்கு ஜெயிக்கலாம். என்ன ஜெயிக்கலாம்? அந்த ஆசை ஜெயிக்கலாம். ஒரு ஆசையாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது, எவ்வளோ ஆசைகள் இருக்குது. அப்படின்னா அந்த ஆசைக்காக நம்ம வேலை பண்ணுனா ஜெயிக்கலாம், ஆசையை ஜெயிக்கலாம். ஆனால் ஆசையை ஜெயித்தாலும் அந்த ஆசை ஜெயிக்கிறதுக்காக நம்ம பற்ற கஷ்டங்கள் எல்லாமே சுகமான கஷ்டம் இல்லை, அது எல்லாமே துக்கம் தான், வாழ்க்கையில் அனுபவிக்கிற துக்கம். அப்படின்னா அந்த ஆசை தானே இந்த துக்கங்கள் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வரல, நான் ஒரு பணக்காரன் ஆகணும், ஒரு பெரிய ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும். அப்படின்னா அந்த கார் எடுக்கிறதுக்காக எவ்வளோ நம்ம கஷ்டப்பட வேண்டியும், வேலைக்கு போகணும், வேலை பண்ணுறணும், சாப்பாடு இல்லாமல், தூங்காமல், பணம் எல்லாம் சேர்த்து நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வர்ற ஆசைகள் என்ன வந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே தூக்கி எறியணும், எல்லாமே விட்டுட்டு தான் அந்த பெரிய ஆசைக்காக போகணும். அப்படி போகிற போது இது எல்லாமே விட்டுருவோம். அம்மா அப்பா விட்டுருவோம், நண்பர்கள் விட்டுறணும், மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லாரும் விட்டுறணும். அவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு பெரிய ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. வேலைக்கு போகிறதும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலைக்கு போகணும். பாருங்கள், இது எல்லா இடத்துலையும் ஒரு 5 வருஷத்தில் ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் அந்த கார் எடுக்கிறதுக்காக படுற கஷ்டங்கள் எல்லாமே துக்கமாக சுகமானு பார்த்தா அந்த துக்கமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டே தீரணும். அப்படின்னா புத்தர் பகவான் அவர்கள் போதிக்கிற இந்த காரணத்தை நன்றாக பார்த்தா இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த ஆசை தான். அந்த ஆசைகள் தான் இந்த துக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னா எப்பயாவது நம்ம இந்த ஆசை தான் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு அந்த நம்மளுக்கு முடியாத ஆசைகள் விட்டுட்டா இப்போ சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம எதிர்காலத்தில்
என்னமாவது எனக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா அந்த ஆசைக்காக எனக்கு இப்போ ரொம்ப துக்கப்பட வேண்டி வரும், வேதனைப்பட வேண்டி வரும், அதனால எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டா இப்போ சந்தோஷமா இருக்கலாம். இப்போ சந்தோஷமா இருந்தா இப்போ கிடைக்கிறது சாப்பிட்டு பணமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு எப்பயாவது எனக்கு சந்தோஷமா ஒரு கார் எடுக்கலாம். இல்லைன்னா நான் சம்பாரிச்சு எப்பயாவது பணம் இப்போவும் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பணம் இருக்கிற நேரம் வந்துச்சுன்னா என்கிட்ட பணம் இருக்கு, சாரி கார் எடுக்கணும், எடுத்துடலாம். ஆனால் இல்லாத காரை நான் எடுக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுறேன்னா அந்த எல்லா இடத்துலையும் நம்ம அனுபவிக்கிற எல்லா வேதனையும் அந்த ஆசைக்காகத்தான் வேதனை அனுபவிக்கிறோம். இப்போ விட்டுறோம், எல்லா ஆசைகள் விட்டுட்டு அந்த ஆசையை தேடி போகிறோம். அதுதான் புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படின்னா ஆசைன்னு சொல்றது துக்கம் தான். யாருக்காவது நினைக்கலாம் அப்படின்னா அந்த ஆசை தான் இந்த துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு வரலாம். ஆசைன்னு சொன்னா எது மேல எப்படி ஆசை இருந்தாலும் துக்கம் தான் வரும்னு புத்தர் பகவான் போதிக்கிறார். இந்த புத்தர் பகவான் போதித்த தர்மத்துல முக்கியமான காரணம் தான் ஆசைன்னு சொல்றது. அப்படின்னா தன்னான்னு சொல்றது. நம்ம வாழ்க்கையில படுற எல்லா துக்கங்கள் வேதனைகள் எல்லாத்துக்கும் காரணம் ஆசை தான் புத்தர் பகவான் போதிக்கிறார். அப்படி நான் என்ன போதிக்கிறாரு, இப்போ நம்ம அனுபவிக்கிற வேதனைகள்ல இப்போ பாருங்க, யாருக்காவது சொல்லலாம் நம்ம இந்த இருக்கிற வெளியில இருக்கிற என்னமாவது இருக்குதுன்னா மனைவி மேல பிள்ளைகள் மேல வண்டி வீடு இது மேல இருக்கிற ஆசையினால்தான் துக்கம் வருது, அதனால நான் அது மேல அவ்வளோ ஆசை வச்சுக்கிறல அப்படின்னு சொல்லலாம். ஆனா எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அவ்வளோ ஆசை இல்லை, ஆனால் அது எனக்கு வேணும். ஆசை இல்லை ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி நான் என்ன சொல்லலாம், ஆசை எவ்வளோ அளவுக்கு இருந்தாலும் துக்கத்தை வந்துக்கிட்டு தான் இருக்கும். மனைவி மேலே அவ்வளோ ஆசை இல்லை ஆனால் மனைவி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா? பிள்ளைகள் மேலே அவ்வளோ ஆசை இல்லை ஆனால் பிள்ளைகள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால், ஆனாலும் நம்மளுக்கு அந்த வேணும்னு சொல்கிற ஒரே வார்த்தையிலையும் ஆசை தான் இருக்குது. அப்படின்னா துக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் புத்தர் பகவான் போதிக்கிறார். இதனால இப்போ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்னம்னா, இந்த தர்மத்தை தெரியாதுன்னா சம்சாரத்தும் நம்ம போகிற போக்கு எவ்வளோ தூரமாக போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனால புத்தர் பகவான் போதிக்கிறாரு, இந்த ஆசைகள் தான் துக்கத்துக்கு காரணம். அதனால தான் நம்ம இந்த தர்மத்தை தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறோம், துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த நிர்வாணத்தை அடைகிறதுக்கு, இந்த துக்கத்து எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆகிறதுக்கு புத்தர் பகவான் போதிக்கிறார். இதுதான் மார்க்கம், இதுதான் ஒரே வழி அப்படின்னு போதிக்கிறாரு. நான் இந்த தன்னாவை, இந்த ஆசை இதை நீக்க வேண்டும், இதிலிருந்து விடுதலை ஆகணும், அப்பதான் உங்கள் எல்லாத்துக்கும் துக்கத்திலிருந்தும் விடுதலை ஆக முடியும் அப்படின்னு புத்தர் பகவான் போதிருக்கிறார். அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த நேரத்தில் கேட்ட இந்த தர்ம காரணத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு, நானும் இந்த ஆசைப்படுறதுனால தான் இந்த துக்கங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில் வருது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டுறணும், ஆசையில் விட்டுட்டா எனக்கு சந்தோஷமாக வாழ முடியும், இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறேன், ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைச்சா ஆசை இல்லாமல் வாழ்ந்தா, இருக்கிறதுல வாழ்ந்தா நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும், உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா வாழ முடியும். அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த தர்ம காரணத்தை கேட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டோம். புண்ணியவர்களே, நம்ம எல்லாரும் அப்படி சேர்த்துக்கிட்ட புண்ணியத்தை எல்லாருக்கும் வணங்குவோம். முதலாவது, எனக்கு இந்த தர்ம காரணத்தை தர்ம போதனைகள் இந்த உலகத்துக்கு போதிக்கிறதுக்கு வழிகாட்டிய என்னுடைய ஆச்சாரிய உபாத்தியா அவர்களை நினைவில் வைத்து புண்ணியத்தை வணங்குகிறேன். லபுனூருக்கு அந்த ஆரண்ய சேனாசனத்தில் என்னுடைய ஆச்சாரிய உபாத்தியாய ஆகிய பேர் சொல்கிறதுக்கு அனுமதி பெற வேண்டும். மான் கடவுள சுதர்சன கௌரவ தேரர், அதே போன்ற மான் கடவுள நந்தரத்ன கௌரவ தேரர், கொத்மலே குமார காஷப்ப தேரர் ஆகிய தேரர்களை மனதில் வைத்து நான் அவங்க எல்லாருக்கும் நான் சேர்த்துக்கிட்ட, நம்ம எல்லாரும் தர்மத்தை கேட்டு தர்மத்தை சொல்லி நம்ம சேர்த்துக்கிட்ட புண்ணியத்தை வணங்குவோம். அதே போல் இந்த தர்மத்தை கேட்கறதுக்காக என்னுடைய சேர்ந்து இந்த தர்மத்தை கேட்டு அவங்க எல்லாருக்கும் இந்த தர்ம போதனையில் சேர்த்துக்கிட்ட புண்ணியத்தை வணங்குகிறேன். நீங்கள் எல்லாத்தரோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துக்கங்கள் இது எல்லாமே விலகி போய் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக இந்த புண்ணியமும் காரணமாகட்டும் என்னென்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். அதே போன்ற எல்லாருக்கும் இந்த கௌதம் புத்த சாசனத்திலேயே
நிர்வாணத்தை அடைகிறதுக்கு இந்த புத்தர் பகவான் போதித்த தர்மத்தை நம்ம எல்லாரும் இப்படி கேட்டு அதே போன்ற சொல்லி நம்ம சேர்த்துக்கிட்ட புண்ணியங்கள் காரணமாகட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் முன்மணிகள் துணை.